வாசிங்க 1 யோவான். ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகமும் அதன் இச்சையும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். உலகமும் அதன் இச்சையும், உலகமும் அதன் ஆசைகளும், உலகமும் அதன் ஆசைகள் என்ன செய்யுமா? ஒளிந்து போயிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்னைக்கு என்ன செய்வான்? நிலைத்திருப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தேவ சித்தத்தை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ சித்தத்தை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால தேவ சித்தத்தை செய்கிற யாரானாலும் நிலைத்திருப்போம். அல்லேலூயா. நான் சுருக்கமாக இந்த உலகத்தையும் ஸ்தோத்திரம் அதன் ஆசைகளையும் ஒரு சில வார்த்தைகளால் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் காண்பித்து கொடுத்து தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்கிறோம். நிறைய விஷயங்களை தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறோம். சிலவற்றை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு என்னுடைய வார்த்தையை சுருக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 15 வாசிங்களேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதங்கன்னு சொல்லிட்டு, அப்படி அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை. பிதாவுடைய அன்பை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், உலகத்தில் உள்ளவைகள் என்ன செய்யாதீர்கள்? அன்பு கூறாதீர்கள். இந்த உலகத்தில் உள்ளது என்னது? உலகம்னா என்ன? அதை கர்த்தர் ஸ்தோத்திரம் அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏனெனில் மாமிசத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளாகிய இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னவா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள். எங்கிருந்து உண்டானது அல்ல? பிதாவிடத்திலிருந்து உண்டானது அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாமிசத்தின் இச்சைகள் அப்படிங்கும்போது மாமிசத்தின் ஆசைகள், நம்முடைய மாமிசத்துக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய மாமிசத்துக்குன்னு ஒரு ஆசை இருக்கா இல்லையா? அது எப்படி பார்க்கணும்னு தெரியல கேட்கலா? நம்முடைய மாமிசத்துக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை தான் நிறைவேறலைன்னு என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நம்ம மாமிச ஆசை நிறைவேறலைன்னா என்ன தான் பண்ணுறோம்? வீட்டில் சண்டை. அல்லேலூயா. நம்ம வீட்டில் சோத்திரம் காரணம் இல்லாத சண்டைலாம் வருவதுக்கு ஒரே ஒரு தேசம்தான். என்னது? நம்முடைய மாமிசத்தில் இருக்கிற ஆசை. அல்லேலூயா. நம்முடைய மாமிசத்தின் ஆசைகள் நிறைவேறலை அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்துரும். மாமிசத்தின் ஆசை என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வசனங்களை வேகமாக நீங்கள் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபம் 4:1 வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 2:11 வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் என்னவா? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள்னால அல்லவா? அல்லேலூயா. யாருமே கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்ம சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படுதம்மா. காலை ஜெபத்தில் எந்திரிச்ச உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம் பாட்டு பாடி ஆராதிச்சு முடித்த உடனே, ஆண்டவரை இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் எங்கள் வீட்டில் பெரிய சண்டை போடணும், அதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணுதம்மா? இல்லை. அல்லேலூயா. தோத்திரம். ஆராதனைக்கு வாரம், ஆண்டவர் இந்த வாரத்தில் போன வார சண்டையில் நான் தோத்துட்டேன், இந்த வார சண்டையில் நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணுதம்மா? இல்லை. அல்லேலூயா. ஆமாம் தானே ஐயா? இல்லை. அப்படி ஒரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணுறதில்லை. ஆனால் நமக்கு என்ன செய்யுது? சண்டை. தோத்திரம். நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் சண்டை வந்துடுது. அதுக்கு காரணம் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய மாமிசத்தில்
போர் செய்கிற இச்சை. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய மாமிசத்திலையும் ஒரு போர் நடந்துட்டு இருக்குது, ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அந்த யுத்தம் என்ன செய்யுதுன்னா நம்மளை பாவத்துக்கு சிறையாக்கும்படியாய் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்யணும்னு மனசில் ஆசை இருக்குது, ஆனால் செயல்பாடுல என்ன செய்யலை. செயல்பாடுல தேவ சித்தத்தை செய்யணுங்கிறது என்ன செய்ய, நம்முடைய மனசுடைய ஆசை இருக்குது. தேவனுடைய பிரமாணத்துக்கு கை கொள்ளணும், பிரமாணத்தின்படி வாழணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இங்கே இருக்குது. இந்த ஸ்தோத்திரம் காம்பவுண்டுக்குள்ளே வந்த உடனே இந்த பாட்டு சத்தமும் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் வேத வசனத்தின் சத்தமும் நம்முடைய காதில் விழுகிற போது நமக்கு என்ன வருது? நமக்கு என்ன வருது? தேவனுடைய பிரமாணத்திற்கு நம்மை உட்பட்டு வாழணும், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துடணும், தேவ சித்தத்தை செய்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஆசை நமக்குள்ள வருது. ஆனால் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் என்ன பிரச்சனைன்னா, நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிற இல்லை சரீரத்தில் போர் செய்கிற இச்சை ஆசை நம்மளை என்ன செஞ்சிருது? ஆசை என்ன செஞ்சிருது? விழ பண்ணிடுது. அல்லேலூயா. நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் இப்போ என்ன நடந்து போச்சு? இது மாம்சத்தில் வந்த ஆசை என்ன செஞ்சிட்டது? ஜெயிச்சிட்டுது. அல்லேலூயா. அதுக்கு பவுல் இன்னொரு வார்த்தை சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் ரோமர் 7:23 அவர் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். வேகமாக வாசிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகில் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறு ஒரு பிரமாணம் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களிலே உண்டாயிருந்து என்னை பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அல்லேலூயா. அல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தில் போர் செய்கிற இந்த ஆசைகளை நிறைய நேரங்களில் நமக்கு ஸ்தோத்திரம் ஆசையை நிறைவேற்ற முடியலை அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? இப்போது நல்ல ஒரு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு குடிகாரர் இருக்கிறார். அவர் குடிப்பழக்கத்தில் மாட்டிட்டார். அவன் கையில் குடிக்கிறதுக்கு தொட்டு கொடுக்கலன்னு வைங்க, என்ன செய்வோம்? வீட்டில் கிடக்குதெல்லாம் அள்ளி போட்டு உடைப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏப்பா இப்படி செய்த அப்படின்னா, நீ உழைச்சி வைங்கன்னு நினச்சியா? என் வீட்டில் கிடக்கிறத நான் உடைக்கிறேன், உன் வீட்டில் வந்து உடைச்சேன்னா போயிட்டேரு அப்படிமா. அல்லேலூயா. அப்போ அவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு யார் தடையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நினச்சிவான் தூக்கி. அல்லேலூயா. தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஆசை நிறைவேறணும். அப்படி சண்டை போடுற நேரத்தில் ஒரு 200 ரூபாயை கொண்டு கொடுத்துட்டு எப்படி சண்டை போடாத போ அப்படின்னா, தோத்துரும். வாழ்க, நீர் யாரு? நீர் வாழ்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பார். எதுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. நம்முடைய சரீரத்தில் நமக்கு இன்னைக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டுது. அதை நிறைவேற்றி தந்தால் நம்ம எப்படி இருப்போம்? அதை நிறைவேற்றுவதற்கு வழிவாசலை உண்டு பண்ணி தந்தால் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை, தோத்துரும். அல்லேலூயா. ஆனால் தோத்துரும். அதை வாங்கி தந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷம். அதை தர முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைகளை ஸ்தோத்திரம் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க விரும்புகிற கர்த்தர் ஸ்தோத்திரம் ஐஸ்கிரீமை பார்த்த உடனே நேரம் அங்கே தான் போயிட்டுக்கிட்டேன். இங்கே எல்லாம் ஜாமான்கள் நிறைய இருக்குன்னு அதெல்லாம் இழுக்கு நேரம் அங்கே தான் வேணும். அது வேண்டாம், அங்கே வா அப்படின்னு இழுத்துட்டு வந்துட்டேன்னா வீட்டுக்கு வரும் வரைக்கும் என்ன செய்யும்? அழுதுகிட்டு தான் வரும். அல்லேலூயா. இல்லைன்னா அப்படி மூஞ்சலாம் அப்படியே ஊதிக்கிட்டே வரும். அல்லேலூயா. மூச்செல்லாம் இப்படி தான் போகும். மூசுன்னு தான் போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜவுளி கடைக்கு போகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜவுளி கடையில் போய் நாம் ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் ட்ரெஸ்ஸை தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் போயிட்டோன்னு சொன்னால் அது வேண்டாம். இப்போ அது நமக்கு வேண்டாம், செட் ஆகாது, வேறு ஒன்று வாங்குவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயாச்சுன்னு வைங்களேன். ஸ்தோத்திரம். அதை விட எத்தனை ரூபாய்க்கு அதிகம் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் மனசுக்கு என்ன செய்யாது? கண் என்ன செய்யாது? அல்லேலூயா. கண் என்ன செய்யாது?
வீட்டுக்கு வந்தாலும் மூஞ்சி உம்முன்னு தான் இருக்கும். அதை விட நான் விலை கூடுதல் வாங்கி தந்தேன்ல, வாங்கி தந்தேன். அல்லேலூயா. நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன செய்யலை, நீங்கள் வாங்கி தரலை. இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது எல்லா இந்த மாம்சத்தின் ஆசைகள் நான் தோத்துறோம். அது நம்முடைய அவயவங்களில் போராடிட்டே இருக்குது. தோத்துறோம். நம்முடைய கைக்கு ஒரு ஆசை இருக்குது. கைக்கு என்ன இருக்குது? சில ஆசைகள் இருக்கிறது. அந்த கைக்குரிய ஆசைகளை நிறைவேற்றினால் தோத்துறோம், சந்தோஷம். அல்லேலூயா. நம்முடைய வாய்க்கும் ஆசை வருது. வாய்க்கு தான் நிறைய ஆசை வருதுன்னு, கொஞ்சம் ஆசையாக வருது. கொஞ்சம் மூட்டை அரிசியாக உள்ள ஓட்டிருக்குது. அல்லேலூயா. கொஞ்சம் கோழியவா தோத்திரம் உள்ள தள்ளி இருக்குது. ஆக இந்த மாம்சத்துக்கு வாய்க்கு ஆசை நிறையா தான் வருது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வாய்க்குரிய ஆசைகளை நிறைவேற்றலை அப்படின்னா வாய் என்ன செய்யுது? வாயில் வந்ததெல்லாம் பேசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாம்சத்தினுடைய இச்சை. இது மாம்சத்தினுடைய இச்சை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கவனிச்சேன்னு சொன்னால், ஆண்டவர் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார். இவங்கெல்லாம் அந்த கானான் தேசத்தில் சுற்றி நடந்தவங்க. ஒவ்வொரு இடங்களாக என்ன செஞ்சவங்க? தோத்துறோம். இந்த ஆடு மேய்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆடு கெடா போடுவாங்க. ஒரு 100 ஆடு வச்சுருக்கிறான்னு வைங்களேன். இந்த 100 ஆடு வச்சுருக்கிற ஆட்கள் ஒரே பகுதியில் என்ன கிடையாது, மேய்ச்சல் இருக்காது. ஆகையினால ஸ்தோத்திரம். இந்த இப்போது ஒரு பகுதியில் போவாங்க, வயக்காடு கருது அறுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டெல்லாம் வயக்காடு பக்கம் பற்றுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இந்த காட்டு பகுதியில் பயிர் வகைகள் போடுவாங்க. உளுந்து, காணம், இந்த மாதிரி பயிர் போடுவாங்க. இந்த பயிர்கள் அறுத்து எடுத்த உடனே ஆட்டெல்லாம் அந்த பகுதிக்கு பற்றுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ காட்டு பகுதியில் இருக்கிற ஸ்தோத்திரம் வெள்ளாமை எடுத்த உடனே ஆட்டை அங்கே மேய்க்க பற்றிட்டு போவாங்க, அங்கே கிட போட்டிருப்பாங்க. இப்படி ஆபிரகாமுடைய காலத்துலையும் அப்படித்தான், யாக்கோபுடைய காலத்திலும் அப்படித்தான், ஈசாக்குடைய காலத்தில் அப்படித்தான் கானான் தேசத்தை சுற்றி வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அந்த தேசத்தை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றி வச்சிருக்கிறாரு. யாருக்கு? யாக்கோபினுடைய சந்ததிகளுக்கு. அல்லேலூயா. அதற்கு இவர்களை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி அழைச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் தூரம் வந்த உடனே இவர்களுக்கு என்ன வந்துடுது? அவர்களுக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டுது? இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டுது. அல்லேலூயா. இறைச்சி சாப்பிடணும் என்ன செய்யுது? எல்லாருக்கும் ஆசை வந்துட்டுது. அப்படி ஆசை வந்த உடனே மோசேட்ட போய் சொல்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அற்பமான உணவு மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது. இந்த உணவு கிடைச்சன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ஸ்தோத்திரம், தேனிட்ட பணியாரம் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாங்க. இவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்போ தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு அவங்க பேர் வைக்கிறான். இது என்ன 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 அப்பான்னு மண்ணான்னு பேர் வச்சான். அந்த மண்ணை எப்படி இருந்ததுன்னா தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கருப்பட்டி போட்டு தான் நம்ம பணியாரம் சுடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க என்ன போட்டிருக்காங்க, என்ன அவங்களுடைய ருசி எப்படி இருந்துச்சான்? தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சு. அல்லேலூயா. கொஞ்ச காலம் ஆன போது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இறைச்சியாக தான் சாப்பிடணும். எந்த நாளும் இந்த ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ உங்களெல்லாம் எங்கள் ஏரியா கூட்டு போயாச்சுன்னு வைங்க, 1 மாதம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அங்கே மீன் கிடைக்காது. என்ன கிடைக்காது? அங்கே மீனுக்கெல்லாம் வழியே கிடையாது. புதன்கிழமை கிடைச்சதுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்துன்னா வாங்கி கொண்டு பிரிட்ஜில் ஃபுல்லாக அடக்குனீங்கன்னா என்ன செய்யலாம்? சந்தோஷமாக நீங்கள் ஒப்பித்தலாம். இல்லைன்னா தோத்துற என்ன செய்யும்? புதன்கிழமை 2 மணி நேரம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை 3 மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்துக்குள்ளே வாங்கினா தான் என்னது? மீன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு போய் அங்கே விட்டால் என்ன கதையாகும்? அதனால தான் நிறைய பேர் அங்கே இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா பெரிய கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்க? நிறைய கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் வசதி உள்ளவங்களுக்கு சந்தோஷம்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து வர்ற டீச்சர்மார்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாங்கி கழுவி என்ன செஞ்சிடறாங்க, பிரிச்சரில் போட்டு அடைச்சிடுறாங்க. அதுக்கு தேவை அப்படி அவங்க எடுத்து தோத்துறோம், அவங்க இதை நிறைவேற்றிக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு இது கஷ்டம், கொஞ்சம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வசதி குறைஞ்சவங்களுக்குலாம் என்ன செய்யுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை மாதிரி கர்த்தர் ஸ்தோத்திரம். இவங்க இப்போ மன்னாவை சாப்பிட்டுட்டு வந்தால் கொஞ்ச நாள் ஆன உடனே இவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடுது, இறைச்சி சும்மா சாப்பிட்டோம். அல்லேலூயா. எப்போல்லாம் எஜமானுடைய வீடுகளில் தோத்துரும் ஆடு அறுத்தாங்களோ கோழி அறுத்தாங்களோ அன்னைக்கெல்லாம் இவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிருது, ஃப்ரீயாக இது கிடைக்கி கறி கிடச்சிது, நல்லா சாப்பிட்டோம். இந்த வனாந்தரத்தில் வந்து என்னது இல்லை, ஒரு இறைச்சிக்கு வழி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகையினால மோசைக்கு விரோதமாக எழும்பி பேச ஆரம்பித்து விட்டார்கள். தோத்திரம் ஒப்பார வச்சு அழ ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுக்கு இறைச்சி யார் தருவா? அல்லேலூயா. நாங்கள் இறைச்சிகளின் பாத்திரண்டையில் உட்கார்ந்துருந்தோம். நாங்கள் குமட்டிக்காய் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கீரை சாப்பிட்டோம். தோத்திரம் அதெல்லாம் ஒன்றுமே இப்போ இல்லை. இந்த மன்னாவை தவிர வேற எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில் எதை கேட்டாலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் கொடுக்க எப்படித்தான் இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது அவர்கள் தேவ சித்தம் இல்லாமல் அவங்க கேட்டபடினால கொடுத்துட்டார். கொடுத்ததும் சோத்திரம், அவங்க ஆச்சரியப்படுற அளவு கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஒரு மாதம் சாப்பிட்டு முடித்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆரம்பித்தது ஸ்தோத்திரம் ஆஸ்மா வியாதி. தின்னு முடித்த உடனே அங்கே ஆரம்பித்தது அப்படின்னு நினச்சது, ஏங்கி ஏங்கி இரும்பும்படியாக அங்கே ஆரம்பிச்சிட்டுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாமிசம் நம்முடைய சரீரத்தின் ஆசைகள் நம்முடைய அவயவங்களில் ஸ்தோத்திரம், வாயில், கண்ணில், காதில், ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களிலையும் ஆசை போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆசைகளை அடக்கணும்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, இச்சை அடக்கம் என்கிற ஆவியின் கனி வந்துடும். அல்லேலூயா. என்ன கிடைச்சிரும்? இந்த ஆசை நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லேன். உங்கள் ஆசையை நிறைவேற்றணுமா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் சொல்லுவேன், எப்போவுமே சமாதானமாக நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடலாம். நான் சொல்கிறேன், சமாதானமாக நீங்கள் குடும்பத்தில் எதை வேணாலும் சமாதானமாக அனுபவிச்சா சரி. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு சண்டை வரும்படியான ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் அடக்கினால் அது கனி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ட்ரெஸ் எடுப்பதையோ சாப்பிடுவதையோ எதை குறித்தும் நான் வேண்டான்னு சொல்கிறதுக்கு எல்லாம் ஆசை, அதனால் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் எதை வேணாலும் ஸ்தோத்திரம் குடும்ப சமாதானத்தோடு உங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு தக்கபடி, அல்லேலூயா, உங்கள் கையில் இருக்கிற வருமானத்துக்கு தக்கபடி நீங்கள் ஸ்தோத்திரம் எதை வேணாலும் சந்தோஷமாக சமாதானமாக அனுபவிங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த ஆசையை நிறைவேற்ற முடியலை அப்படின்னு வருகிற போது சண்டையாக மாறுது பாருங்க, அதை நீங்கள் அடக்குங்க. ஹல்லேலூயா. எது சண்டையாக மாறுதோ உங்கள் வாழ்க்கையில், எந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறுவதற்குரிய சண்டையாக மாறுதோ அந்த ஆசையை மட்டும் அடக்குங்க. அது உங்களுக்கு இச்சை அடக்கும் கனியாக மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இச்சை அடக்கிற கனியாக மட்டும் மாறாது, சாந்த குணமுள்ளவர்களாயும் மாற்றிடும். அல்லேலூயா. என்ன குணம் வந்துடுவாங்க? தோத்துரும். அந்த ஆசையை சண்டை இழுக்கக்கூடிய ஆசை இருக்கு அதுங்க, அதை நீங்கள் அடக்கிட்டீன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வந்துடும்? இச்சை அடக்கும் கனியும் வந்துடும், சாந்த குணமும் வந்துடும். அல்லேலூயா. ஒரு இதில் 2 காரியம் கிடைக்கிற பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிச்சேன்னா, மாமிசத்து இச்சை அப்படின்னு வருகிற போது என்னலாச்சுன்னா நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் என்ன வருது? ஒன்று ஸ்தோத்திரம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வசனத்தை கூட நீங்கள் லேசாக வாசித்து முடிச்சிருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு விவரமாக அதை சொல்லிட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால் வாசித்து முடிச்சிருங்க. 106 சங்கீதம் 14 வசனம் வாசிங்க பார்ப்போம் வேகமாக. ஆ ஆ ஆ ஆ
அவர்கள் இச்சை உள்ளவர்களாகி தேவன் என்ன செய்தார்கள்? பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்போ இச்சை நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நடந்துருன்னா, அதை அடக்கி கொள்ள விருப்பம் முடியலை, அதை அடக்கி கொள்ளலைன்னு சொன்னால் தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அப்போ சாப்பிடுகிற விஷயத்தில் என்னாகமும் 11:4 தேவ சமூகத்தில் அழுதார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பாக இருந்தது. வாசிங்க யாத்திராகம் ஸ்தோத்திரம் யாக்கோபு நிருபம் 1:13 வாசிங்க பார்ப்போம் வேகமா. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல ஒருவனையும், அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சைகளினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சுய இச்சையினால், ஒன்று சாப்பாட்டினால் வருது, இன்னொன்று சுய இச்சைகள், நம்முடைய தனிப்பட்ட ஆசைகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் தனிப்பட்ட ஆசை குடும்பத்துக்குள்ளே வரும்போதும் பாருங்கள், தனிப்பட்ட ஆசைக்காகத்தான் நான் ரொம்ப ஸ்தோத்திரம் போராடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பமாக சேர்ந்துக்க உள்ள காரியங்களை ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் அவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்கி கொண்டுகிறான். அல்லேலூயா. சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்ம நிறைய நேரங்களில் சிக்கப்படுகிறது. நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுகிறோம். சுய இச்சைகளை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறதுனால தேவ பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாமிசத்தின் ஆசைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய சரீரங்களில் வாழுது. அடுத்து நீங்கள் வாசித்துன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 1 தெசலோனிக்கேயர் 4:4 வேகமாக வாசிங்க. 1 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 1 தெசலோனிக்கேயர் 4:4 அன்றியும் பாலியத்தினுடைய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாலிய இச்சைகள் நம்முடைய ஸ்தோத்திரம் குடும்ப வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆசைகள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்தோத்திரம் இப்போது ஒரு காலத்தில் தியாகத்தை பற்றி ரொம்ப பேசுவாங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ளே வர்ற காலமெல்லாம் அதிக தியாகத்தை குறித்து பேசுவாங்க. தியாகமாக வாழணும், ஊழியக்காரன் தியாகமாக வாழணும், விசுவாசிகள் தியாகமாக வாழணும், ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு தியாகத்தை குறித்து ரொம்ப பேசுவாங்க. தியாகமாக வாழ்ந்தாங்க. அந்த தியாகமாக வாழ்கிறதுக்கு வைராக்கியம் காமிச்சாங்க. அல்லேலூயா. தியாகமாக வாழ்கிறதுக்கு அந்த தியாகத்தை குறித்து அதிக வைராக்கியம் காண்பித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தியாகமாக வாழக்கூடிய வைராக்கியம் காண்பித்தார்களே ஒழிய ஆவிக்குரிய சாயல் வரல. அல்லேலூயா. என்ன வரல? பயங்கர தியாகம், பயங்கர தியாகம். ஆனால் ஸ்தோத்திரம் தியாகமாக இருந்தாங்களே தவிர என்ன வரல அப்படின்னா ஆவிக்குரிய கனிகள் என்ன செய்யலை, சாயல், தேவ சாயல் வெளிப்படலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாராவது ஸ்தோத்திரம் சாந்தமாக பார்த்துருக்கல? நல்ல ஜோம் பண்ணி தியாகமாக இருக்கிற ஆட்கள் எங்கேயாவது சாந்தமாக இருக்க பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. ஜெபமெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். பைபிளை பற்றி பேச சொன்னால் நிறைய பேசுவாங்க. தியாகமாக வாழணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வைராக்கியம் பாராட்டுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவங்க இடத்துலேருந்து நம்ம பொறுமையை பார்த்துருக்கோமான்னா இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்களுடைய கோபத்தை குறைச்சி பார்த்துருக்கோமான்னு இல்லை, இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஆனால் தியாகம் நல்லா இருந்தது.
அப்படி தியாகத்தை பற்றி பேசினாங்க. தியாகம் நல்லா இருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம், தேவ சாயல் குறைவு. அல்லேலூயா. பழைய பரிசுத்தவான்களை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களிடத்தில் நீங்கள் பார்த்தது கோபம் எவ்வளவு அதிகம் என்பதை பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம் ஸ்தோத்திரம், சில காலகட்டத்தில் சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் தந்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். அல்லேலூயா. வெளிச்சத்தில் என்ன செய்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிச்சுன்னு சொன்னால் இங்கே சொல்கிற ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம், நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் நிறைய நல்லா கவனிச்சுன்னு சொன்னால், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டுடைய நன்மை, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருமே ஜாலியாக வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளே கடந்து போயாச்சு. எல்லாரும் அந்த இடத்துக்கு போயாச்சு. ஸ்தோத்திரம். ஃபுல்லாக எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே நிற்கிறாங்க. பழைய ஏற்பாட்டிலே என்ன செய்யுது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாரும் பழைய ஏற்பாட்டை வச்சு தான் கர்த்தர் நம்மை கட்டுகிறதும் எழுப்புவதும் நிறுத்துவதும் வாழ வைப்பதுமான காரியங்கள் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா எல்லாமே எங்கேருந்து எடுக்குது? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைத்தான் காண்பிக்கிறாங்களே தவிர புதிய ஏற்பாட்டுக்கு வருவது ரொம்ப குறைஞ்சிட்ருக்குது. அல்லேலூயா. நமக்கு முக்கியமே புதிய ஏற்பாடு தான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் தான் தேவ சாயலை நம்ம காண முடியும். புதிய ஏற்பாட்டில் தான் தேவ சாயலுக்குரிய வழிகளை நமக்கு சொல்லித்தருது. அல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி புதிய ஏற்பாடுன்னு வரும்போது பரிசுத்தம், தேவ சாயல், தேவனை போல மாறணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டவுடனே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அதை கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி எல்லாமே இந்த ஸ்தோத்திரம் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்த மாதிரி தான் இன்றைக்கி பெரிய ஆட்களுக்கு எடுக்கணும் எல்லாரும். ஸ்தோத்திரம். அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாலியத்துக்குரிய இச்சைகளை பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்குடைய வாழ்க்கையில் தோத்துறோம். பாலியத்துக்குரிய இச்சை காரியத்தில் தோத்துறோம். தன்னுடைய மனைவியை விட்டுட்டு தோத்துறோம். தாறுமாறாய் அலைகிற கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்களையும் நமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது. நம்ம ஸ்தோத்திரம் சொன்னால் வெக்கக்கேடு, சொல்ல விட்ட மானக்கேடுன்னு தான் நம்ம என்ன செய்யணும்? அறமெல்லாம் போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சரியா விளங்குது? அவங்களுக்கு புரிஞ்சுதா? கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, புரிஞ்சா புரியட்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஸ்தோத்திரம். பாலியத்துக்குரிய இச்சைகளில் கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய குடும்பத்துலேயும் சமாதானம் குறைவதில்லை. குடும்பத்திலையும் சமாதானம் குறைவு. நம்முடைய வாழ்க்கை தெய்வம் தந்த வாழ்க்கை. அல்லேலூயா. பெரியவங்கெல்லாம் கவனிங்க, பெரியவங்கெல்லாம் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை தெய்வம் தந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம சாகு வரைக்கும் வாழலாம். அல்லேலூயா. இது வரைக்கும் வாழலாம். நம்முடைய வாழ்க்கை தெய்வம் தந்த வாழ்க்கை. இதில் நம்ம சாகும் வரைக்கும் என்ன செய்யலாம்? வாழலாம். அதனால இதுக்காக போட்டு சண்டெல்லாம் போடவே வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்காக என்ன செய்யலாம்? சண்டையே போடாண்டாம். கர்த்தர் மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார். இன்னையோடு இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னா நம்ம சண்டை போடலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் சாகு வரல எப்படி இருக்கலாம்? மகிழ்ச்சியாக வாழலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். 33 வருஷம் 34 வருஷம் ஆகுது நான் திருமணமாகி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சண்டை போட்டுலாம் என்ன செய்யலை, வாழவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னை வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். வரலையா சொல்லுங்களேன்? ஹல்லேலூயா. ஆகையினால ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். ஒரு நாள் சண்டைக்கு இடம் இல்லாமல் சமாதானத்தோடு வாழ பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள், நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்தோத்திரம் சாப்பாடு எப்போனாலும் சாப்பிட்டுக்கிடலாம். அல்லேலூயா. இப்போ சாப்பிட்டுக்கிடலாம். இந்த 2 மணி நேரம் கழிச்சு என்ன செய்யலாம்? சாப்பிட்டுக்கிடலாம். ஹல்லேலூயா. அது எங்கேயும் போகாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி அந்த சிந்தை இல்லாதனால ஸ்தோத்திரம் மனிதர்கள் நிறைய காடு தேசன்னு அலைய ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒரு போன் வேற வந்திருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 11 மணிக்கு பிறகு தூக்கி காற்றுல வச்சுக்கிட்டு சாப்பிட்டியா
சாப்பிட்டியா? சோமா இருக்கியா? என்ன பிஸியா? என்ன சத்தம் பக்கத்தில் நம்ம கேக்கு? பிஸியா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சா? எத்தனை மணிக்கு பிறகு? 11 மணிக்கு பிறகு. இது ஒரு பேய். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிற ஆளை சாப்பிட்டாச்சான்னு கேளுங்க. அதை விட்டு யாருக்கோ போனை பண்ணிக்கிட்டு சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சா? என்ன பிஸியா? என்ன பிஸியா? அவன் புருஷன் முன்னாட்டே இருந்தவன அவைய பிஸியாக தான் இருப்பாவ. நீ உனக்கு என்ன வந்துச்சு? போனை அப்படி வச்சு படு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் அப்படித்தான். சில பேர் பொண்ணம்போல போய்ட்டு குசு குசு குசுக்குன்னு சத்தம் போயிட்டு அதனால பெட்டுக்களை வச்சுற. அப்படி ஒருத்தி ஸ்தோத்திரம் அப்படி பேசிட்டு பெட்டுக்களை வச்சுட்டா. அவன் கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சிட்டான், முழிச்சிட்டான். அவன் முழிச்சவன் தடவிடான்னு பெட்டை தூக்கிட்டு நெசிட்டான். போனை தூக்கி பார்க்குறான். அது எவன்? அது எவான்? அல்லேலூயா. இந்த போனை வச்சுக்கிட்டு எவ்வளவு சண்டை பத்தியல. அல்லேலூயா. யார் பேசினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் சொல்லுவாங்க, நான் போன் பேசினாலே சந்தேகப்படுதார் பாஸ்டர். நான் போன் பேசினாலே அவள் சந்தேகப்படுறா. அவள் சந்தேகப்பட்டானா நீ என் போன் பேசுகிற? அல்லேலூயா. அவன் சந்தேகப்பட்டானா ஏன் பேசுகிற? அதனால என்ன லாபம்? 11 மணிக்கு மேலே என்ன பெரிய வியாபாரமாக பார்க்க போறிய? கப்பலில் இருந்து என்ன சரக்கு வந்துக்கிட்டா இருக்கு. தோத்துரும். அல்லேலூயா. 11 மணிக்கு பிறகு வர கப்பல் சரக்கு நிற்கட்டும். விடிய காலம் விடிஞ்ச பிற எடுத்துக்கிடும். அல்லேலூயா. பாலிய இச்சைகள், அல்லேலூயா, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இங்கே வாசிக்கிற போது அவர் சொல்கிறாரு, தோத்திரம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்கு என்ன விடாதிருங்கள், உடன்படாதிருங்கள். அல்லேலூயா. மோக இச்சைகளுக்கு என்ன செய்யாதிருங்கள், உட்படாதிருங்கள். அஞ்ஞானிகள், ஸ்தோத்திரம், தேவனை அறியாதவர்கள், மூடர்கள், மதியினர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி மதியினர்களும் மூடர்களைப் போல நீங்கள் என்ன செய்யாதுங்கள், மோக இச்சைகளுக்கு உட்படாதிருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்ற, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 காரியம் வேகமாக சொல்கிறேன் கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு 4 காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். 1, ரத்தம் சாப்பிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? எந்த மிருகத்தின் மாம்சத்தை புசிக்கலாம், பறவையின் மாம்சத்தை கூட புசிக்கலாம், ரத்தம் புசிக்கக்கூடாது. அல்லேலூயா. செத்து போனது என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. நம்முடைய மாம்சம் தீட்டுப்படும். அல்லேலூயா. அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகத்துக்கு படைக்கப்படுது என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? விக்கிரகத்துக்கு படைக்கப்பட சாப்பிடக்கூடாது. நம்முடைய கடையில் ஸ்தோத்திரம், இப்போ ஒரு கோழி வாங்கிட்டு வரோன்னு, இங்கே கோழி வாங்கிட்டு வரோம் கடையில் வாங்கிட்டு வர கோழி ஒரு பிரச்சனை இல்லை. அதை ஒரு போட்டாவுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு சிலைக்கு முன்னாடியோ வச்சுட்டு ஒரு கும்பிடு ஓட்டு எடுத்துட்டேன்னா அது அப்படியே அசுத்தமாகும். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்பாத அசுத்தமாய் மாறிடும். ஆகையினால விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை எதனால என்ன செய்யாதிருங்கள், சாப்பிடாதிருங்கள். உங்கள் பரிசுத்தமாக இருக்கும். உங்கள் சரீரம் எப்படி இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. வேசித்தனத்துக்கு என்ன செய்யுங்க, விலகுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். மாமிசத்தின் இச்சை இந்த உலகத்தில் உண்டானது. இந்த மாமிசத்துடைய ஆசை உலகத்தில் உண்டானது. அல்லேலூயா. இது மண்ணு. ஆகையினால இந்த மண்ணுக்குரிய ஆசைகள் இந்த உலகத்தில் வருகிறது. இதை நீங்கள் செய்யாதபடிக்கு அதை இச்சை அடக்கத்தோடு நீங்கள் கடந்து போனீன்னு சொன்னால், அல்லேலூயா, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சரீரம் பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. 2வது, கண்களின் இச்சை அப்படின்னு வருகிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சமயம் வேகமாய் போகிறதுனால ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனமும் உபாகமம் 5:21 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. 1, பிறனுடைய மனைவி இச்சையாதிருப்பாக. 2, அவனுடைய வேலைக்காரனை இச்சையாதிருப்பாக. அவனுடைய வேலைக்காரிய
அவனுடைய எருதுகள், அவனுடைய கழுதைகள், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருங்கள். அல்லேலூயா. கனிகளா கர்த்தர் ஸ்தோத்திரம். இது கண்ணினுடைய ஆசை. என்ன ஆசை? கண்களின் ஆசை. பிறனுடைய வீடு. அல்லேலூயா. யாருடைய வீடு? பிறனுடைய வீட்டை இச்சியாதிரு. அது மேலே ஆசைப்படாம இரு. கெட்டினா ஒரு வீடு இந்த வீடு மாதிரி கட்டணும், அப்படி ஒரு ஆசையே வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற திராணிக்கு தக்கதாக ஒரு வீட்டை நீங்கள் உட்காருவதற்கு, படுத்து எந்திப்பதற்கு தேவனிடத்தில் கேட்டு பெற்று அதை அனுபவிங்க. சந்தோஷம். அல்லேலூயா. பிறனுடைய வீட்டை என்ன செய்யாது? இச்சையாதிருங்கள். எப்படியாகலாம் வீட்டை வாங்கணும். சில பேருக்கு அப்படி இருக்குது, எப்படியாலும் இவன் வீட்டை வாங்கணும். யார் வீட்டை வாங்கணும்? இந்த வீட்டை வாங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிறனுடைய வீட்டை இச்சியாத, பிறனுடைய மனைவியை இச்சியாத. அல்லேலூயா. இது கண் பார்வையில் வர்றது, இது கண் பார்வையில் வர்ற ஆசைகள். அல்லேலூயா. பிறனுடைய வீடு, வீட்டு மேலே ஆசை, பிறனுடைய மனைவி மேலே ஆசை. ஸ்தோத்திரம். நிறைய பேர் அதை ஸ்தோத்திரம் எப்படி சொல்லணும்னு தெரியல. நிறைய பேர் அப்படித்தான் ஸ்தோத்திரம். கணவன் மனைவி, பெண்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க, ஆண்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது ஒரு கொடுமையான காலமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை எந்த ஸ்தோத்திரம் புத்துக்களை எந்த பாம்பு இருக்குன்னு என்ன செய்ய முடியலை, நான் சொல்லவே முடியலை. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்களும் பெண்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த கண்களின் இச்சையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தனக்கு தாங்கிட்ட இருக்கிறது மேலே அவர்களுக்கு என்ன வர மாட்டேங்குது? திருப்தி வரவே மாட்டேங்குது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஸ்தோத்திரம். ஒரு தீர்க்கதரிசியில் ஒருத்தன் சொல்கிறான், தங்கள் இருதயத்தை பாதாளத்தை போல விரிச்சிட்டாங்களாம். அல்லேலூயா. எதை போல விரிச்சிட்டாங்களாம்? இருதயத்தை பாதாளம் போல விரிச்சிட்டாங்களாம். அப்படி பாதாளம் போல விரிச்சதுனால என்ன செய்ய முடியல? திருப்தியே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில் திருப்தியே இல்லை. நான் சொல்கிறேன், இருதயத்தை ரொம்ப இப்படி விரிச்சாச்சுன்னு வைங்க. நான் சொல்கிறேன், ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குன்னு வைங்க. அந்த ரூமில் நீங்கள் ஒரு பீரோவும் ஒரு கட்டிலும் போட்டீங்கன்னா என்ன செய்யும்? என்ன செய்யும்? இடம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொடி போடணும்னு நினச்சா கூட உங்களுக்கு இது இருக்காது. அடுத்து இதே மாதிரி ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஒரு டேபிள் போட்டு ஒரு 4 சேர் போட்டால் அந்த இடம் அடைஞ்சிரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பெட்ரூம்பு இது போல் உள்ள ஸ்தோத்திரம் ஒரு 30க்கு 20 நீங்கள் ஒரு ரூம்பை போட்டு வச்சு அதில் ஒரு பெட்டையும் ஒரு பீரோவையும் கொண்டு வச்சீங்கன்னா எப்படி இருக்கும் பார்க்க? அல்லேலூயா. எப்படி இருக்கும் பார்க்க? இப்போ இதை அடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இனிமேல் சோவா என்ன செய்யணும்? இடம் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, ஒரு பெட்டையும் ஒரு பீரோவும் கொண்டு வச்சோன்னா அவ்வளோதானே, அதுக்கு அந்த பக்கம் நின்றுக்கிடுமே. அப்போ இது இடம் காலி கிடக்குமே. அப்போ காலியாக கிடக்க இடத்து என்ன செய்யணும்? இப்போ அந்த பக்கம் ஒரு டேபிள், அதுக்கு கொஞ்சம் வேணும், இங்கே ஒரு, இப்படி இது எல்லாம் நிறைக்கிறதுக்கு இப்போ என்ன வேணும்? நிறைய பணம் தேவை. அல்லேலூயா. இதை நிறைக்கிறதுக்கு என்ன தேவை? நிறைய பணம் தேவை. பழைய காலத்தில் சொல்லுவாங்க, சிறுக கட்டி பெருக்க வாழ்க. அல்லேலூயா. சிறுக கட்டி எப்படி வாழு? பெருக்க வாழுனாங்க. இப்போ பெருக்க கட்டியிருந்தாங்க, சிறுக்க வாழுதாங்க. அல்லேலூயா. கட்டுறதெல்லாம் எப்படி கட்டிருந்தாங்க? பெருக்க கட்டியிருந்தாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அப்படி ரொம்ப பெருசாக விரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒன்றும் திருப்தி ஆகாது. அல்லேலூயா. 10க்கு 10 ரூம்பில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் வச்ச ஒரு பெட்டும் ஒரு ஸ்தோத்திரம் பீரோவும் ஒரு நாற்காலியும் அந்த இடத்த அழகாக அடைச்சிருக்கும், பார்க்கையும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 30க்கு 20 ரூம்பை எடுத்து அதில் ஒரு முக்கில் கொண்டு போட்டேன்னு சொன்னால் அங்கே இருக்கிறதே தெரியாது, அது வச்சிருக்கிற மாதிரியே தெரியாது, காலியாக கிடக்கும். இதை மாதிரி நம்முடைய இருதயம் இன்றைக்கி எதுலேயுமே திருப்தி இல்லாமல் காலியாக கிடக்குது. அல்லேலூயா. சோத்திரம். மனுஷனுடைய திருப்தி நித்திய விருந்துன்னு எழுதியிருக்கிறது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் பாருங்க. சிறுமைப்பட்டுடைய நாட்கள் தீங்குள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருந்து. அல்லேலூயா. மன ரம்மியம். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தந்திருக்கிற குடும்பம், தேவன் நமக்கு தந்திருக்கிற வீடு, தேவன் நமக்கு தந்திருக்கிற வேலைக்காரன், தேவன் நமக்கு தந்திருக்கிற வேலைக்காரி, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆடு மாடுகள், அல்லேலூயா, போதும். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்திருக்கிற வாகனம் போதும், தேவன் நமக்கு தந்திருக்கிற வீடு போதும், தேவன் நமக்கு தந்திருக்கிற வீடு போதும், ஸ்தோத்திர நிலங்கள் போதும். இப்படி போதும் என்கிற ஒரு திருப்தி நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. கண்களின் இச்சைகள் என்ன செய்வதில்லை, நம்ம திருப்தி அடைவதில்லை. காண்கிறதுனால் கண் என்ன செய்வதில்லை, திருப்தி அடைவதில்லை. அல்லேலூயா. காண்கிறதுனால் எவ்வளவு கண்டாலும் நம்ம காண காண கற்பனை தான் பெருகுதே தவிர என்ன செய்ய மாட்டேங்குது, திருப்தி வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆகையினால கண்களின் இச்சையை நிறைவேற்ற பிரயாசப்படுகிற போது நிச்சயமாய் தேவ சித்தத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். இந்த உலகத்தின் சித்தத்தை நாம் செய்து விடுகிறோம். இந்த உலகத்தின் ஆசையை நாம் நிறைவேற்றி விடுகிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்களை விட்டு சற்று நாம் வெளியே வர வேண்டியது அவசியமான காரியம். ஹல்லேலூயா. இது உலகத்தினுடைய இச்சை, இது உலகத்தினுடைய இச்சை. நமக்கு தேவன் தந்திருக்கிறத இச்சை. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லாவற்றை வச்சு கொண்டு திருப்தியாக வாழுகிற வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி வாழுவதாக இருக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சீமானாயிருந்தான், சீமானாயிருந்தான். அவன் ஸ்தோத்திரம். அவன்கிட்ட இருக்கிற பொருளால் பூமி தாங்கலையாம். அல்லேலூயா. பூமி தாங்கலை. அவன் கூடாரங்களே வாசம் பண்ணினான். எங்கே வாசம் பண்ணான்? கூடாரங்களே வாழ்ந்துட்டானே. லோத்துக்கு முடியலை, லோத்துக்கு முடியலை. ஆபிரகாம்கிட்ட இருந்தது போல லோத்துக்கு என்னது, செல்வங்கள் இருந்தது. லோத்தால் என்ன செய்ய முடியலை, சாதாரணமாக இருக்க முடியலை. சோதம் குமரா பட்டணத்தை தேடி பிடிச்சான். அங்கே போய் ஒரு நல்ல வீடு கட்டினான். நல்ல வீடு கட்டி வீட்டில் உட்காந்தான். தோத்திரம். ஊர் வாசலில் தோத்திரம் மேடையில் போய் உட்காந்து என்ன ஆயிட்டான், பெரிய மனுஷன் ஆயிட்டான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய மனுஷன் பார்வை எவ்வளோ நாளைக்கு ஓடும்? அந்த ஊரில் இருக்கிற மற்ற எல்லாரும் பார்க்கலாம், இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்குன்னு வைங்க. இவனுக்கு வேலைக்காரன் இருக்கிறான், வேலைக்காரி இருக்கிறா, ஒட்டகம் இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, இவனுக்கு இருக்கிற எல்லா ஸ்தோத்திரம் உயிர் பிராணின்னு வச்சிருக்கிறான். ஆகையினால இவனுக்கு வேலைக்காரன் இருக்குனால அந்த ஊரில் போய் உட்கார்ந்தான். எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுத்தாங்க. நல்ல வீட்டை கட்டினான். அல்லேலூயா. ஆபிரகாம் சாகுந்தட்டியும் கூடாரத்திலேயே வாழ்ந்து செல்வங்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய நோக்கம் என்ன, இந்த பூமி எனக்கு இன்னும் சொந்தம் ஆகலை. அல்லேலூயா. தோத்திரம். ஆபிரகாம் வாங்கினது ஒரே ஒரு கல்லறை தோட்டம் சொந்தமாக வாங்கிட்டார். ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இதெல்லாம் ஸ்தோத்திரம் ஏற்கனவே அவர் வாக்கு கொடுத்தபடி அவனுடைய ஸ்தோத்திர சந்ததிகள் வந்து முழுவதையும் சொந்தமாக்கி கொள்ளும்படி கர்த்தரே யுத்தம் பண்ணி அவர்களுக்கு வாங்கி கொடுத்தார். ஒரு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லோத்துடைய நிலைமை என்னாச்சது? அவன் செல்வங்கள் சகலமும் அழிந்தது, சகலம் அழிந்தது. ஆபிரகாமுக்கு ஒன்றுமே அழியலை, ஆபிரகாமுக்கு ஒன்றுமே அழியலை. லோத்து சகலத்தை இழந்தான். அல்லேலூயா. கடைசியில் ஆண்டவர் சொன்னார், ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஹல்லேலூயா. ஜீவன் தப்ப ஓடிப்போ. யார் தான் மிஞ்சினது? 2 பெண் பிள்ளைகளும் அவனும் மட்டும்தான் மிஞ்சினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வேலைக்காரி ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் வரலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்கிட்ட வேலைக்காரிகள்லாம் பெருங்கின போது இவனுக்கும் இந்த சித்தப்பாவுக்கும் சண்டை வந்துட்டுது. அவன் சொல்லிட்டான், நமக்கு எதுக்குற சண்டை, நம்ம சகோதரராக இருக்கிறோம். அல்லேலூயா. நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போயிடுறேன், நம்ம சண்டைப்படாண்டான், போயிரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. லோத்து போயிட்டான். ஆபிரகாமை தேடி தெய்வம் வந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை தேடி தெய்வம் வந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்களின் இச்சைகள், கண்களுடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றலாம்னு நினச்சோன்னு சொன்னால் எல்லாம் நம்ம நிறைவேற்ற முடியாது. அப்படி நிறைவேற்றினால் தேவ சித்தத்துக்கு எதிராய் நாம் ஸ்தோத்திரம் காணப்படுவோம். அல்லேலூயா. அப்போ கண்களின் இச்சைக்கு நீங்கள் விலக வேண்டும். அது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அடுத்து ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜீவனத்தின் பெருமையில் நல்ல கவனிச்சுன்னு சொன்னால் அங்கே ஸ்தோத்திரம் பொய் பேசுறது அதிகம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவனத்தின் பெருமை இருக்குல்ல, அதில் அதிகம் பொய் தான் பேசணும். அல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை, என் குடும்ப பெருமை, என் கோத்திர பெருமை, இப்படி பேச ஆரம்பித்தா நிறைய என்ன சொல்லணும்? பொய் சொல்லணும். அல்லேலூயா. பொய்யா சொன்னால் என்ன செய்யலாம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 பேர் பேசிகிட்டு இருக்கானோ எங்களேன். அப்போ ஒருத்தர் பெருமை ஒருத்தர் பேசும்போது அவங்கள விட நம்ம அப்படி பெருமையாக பேசுறதுக்கு என்ன செய்கிறது? அப்படி நம்மகிட்ட இல்லைன்னா என்ன செய்கிறது? ஒரு பொய்யத்தான் போடுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஐயோ, நான் திருநெல்வேலிக்கு போனேன். அங்கே போனால் ஸ்தோத்திரம், அங்கே எப்படி இருந்தது தெரியுமா? ஸ்தோத்திரம், சரவணா ஸ்டோரில் போனேன். அங்கே எனக்கு கண்ணுக்குள்ளா காட்சியை கண்டேன் அப்படின்னா இப்படி இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்களோ? அப்போ நான் என்ன சொல்ல? ஒன்றும் வழி இல்லை. ஸ்தோத்திரம் சொல்லுவோமே. யாருக்கு தெரிய போகுது? சென்னைக்கு போனேன், இதை விட பயங்கரமாக இருக்குது. அல்லேலூயா. நீ திருநெல்வேலிக்கு தானே போய் பார்த்துட்டு வந்தேன். நான் எங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டேன்? சென்னையில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. இப்படி சில நேரங்களில் நம்ம பெருமையாக பேசணுங்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்குது? அதான் ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. பெருமையாக பேசணுங்கிறதுக்காக நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனம் கூட வாசிங்க வேகமாய். சங்கீதம் 10:3 வாசிங்க பார்ப்போம். துன்மார்க்கன் வாசி. துன்மார்க்கனுடைய உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. எதை போற்றி? எதை போற்றி? தன்னைத்தான் போற்றி. ஜீவனத்தின் பெருமை என்பது எதை போற்றுதல்? தன்னைத்தான் போற்றுதல். ஏன் தியாகம், ஏன் நியாயம்? நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, நான் சில பேர் நிறைய பேரோட பார்த்துருக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். எனக்கு சில அனுபவங்கள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 60 வயசு ஒரு அம்மா சொல்லுது, நான் இல்லைன்னா இவன் கூட ஒருத்தையும் குப்பள்ளி போட மாட்டா பாஸ்டர். அல்லேலூயா. எத்தனை வயசில்? அடுத்து ஒருத்தர் 75 வயசு. அவர் சொல்கிறாரு, நான் இல்லைன்னா இவ கூட என்ன செய்ய முடியுது? எவனும் வாழ்ந்திருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அம்மாட்ட கேட்டால் தோத்துரும், கடவுளுக்கு தாயா தெரியும். அல்லேலூயா. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு யாருக்கு தான் தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ இவங்களுடைய பேச்சு என்னன்னு கேட்டால் தோத்துரும், நான் தான் எல்லாமே. அல்லேலூயா. நான் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுகிற பெருமையான பேச்சுகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எதை எடுத்தாலும் பெருமையா பேசணும். எதை எடுத்தாலும் என்ன செய்ய வேணும்? கர்த்தரை ஸ்தோத்திரம். அவன் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி. அல்லேலூயா. என்ன பாராட்டி? பெருமை பாராட்டி. ஸ்தோத்திரம். 73ஆம் சங்கீதத்தை வாசித்துனா அவன் வானை மட்டும் எட்ட பேசுகிறானோ. அல்லேலூயா. எப்படி பேசுகிறானா? வானை மட்டும் பேசுகிறான். இருமாப்பாய் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? இருமாப்பாய் பேசுகிறான். சில நேரங்களில் கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய இந்த பெருமை பேச்சு வரும்போது, ஜீவனத்தின் பெருமை அதை குறித்து பேசும்போது நிறைய ஸ்தோத்திரம் இருமாப்பான பேச்செல்லாம் பேச வேண்டியிருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், மனைவியுடைய குடும்பத்தை தாழ்த்தி பேசணும் அப்படின்னா, இறக்கி பேசணும்னா ரொம்ப அருமையாக பேசுவாங்க.
அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார் ஸ்தோத்திரம், மனைவி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்குது, இவருக்கு ஸ்தோத்திரம் முடியலை. அந்த அம்மா ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் விக்ஸை எடுத்து நெத்தில தேய்ச்சிட்டு இருக்குது. அவர் சொல்றாரு, கர்த்தரே ஸ்தோத்திரம், எங்க அப்பா பார்த்த வேலை இந்த கிழவி எனக்கு கெட்டிச்சிட்டாரு. யார் பார்த்த வேலை? எங்க அப்பா பார்த்த வேலை யாரை கெட்டிச்சிட்டாரு? இந்த கிழவி எனக்கு கட்டி வச்சுட்டாரு. என்ன கிழவிங்க? அந்த அம்மா பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, 3 மாதத்துக்கு நான் மூத்திருக்கேன் பாஸ்டர். 3 மாதத்துக்கு மூத்திருக்கிறேன். அது என்னைக்கு கல்யாணம் முடித்த உடனே இவருக்கு தெரிஞ்சது. அன்னையிலிருந்து 20 வருஷமா இவர் பேச்சு எப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா, தோத்துரும். இப்படி தாழ்த்தி பேசணும், தன்னை உயர்த்தணும்னு சொன்னால் நான் தான் எல்லாம், என்ன மாதிரி யாரும் வாழ முடியாதுங்கிற பெருமையான பேச்சுகளை வானம் மட்டும் எட்ட பேசுகிற பேச்செல்லாம் தோத்துரும் ஜீவனத்தின் பெருமையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தரை ஸ்தோத்திரம். இது எல்லாம் என்ன செய்யணும் கேட்டால், இதெல்லாம் உலகத்துடைய இச்சைகள். அல்லேலூயா. இதுதான் உலகம் என்பது. உலகம்னா என்னதோ ஒன்று சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. உலகத்தினுடைய காரியங்கள் இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற காரியங்கள். அல்லேலூயா. உலகத்தினுடைய ஆசைகள் என்பது என்னதெல்லாம்? மாம்சத்தின் ஆசை, கண்களின் ஆசை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துதான் கர்த்தரை ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் இந்த மாமிசத்தினுடைய இச்சைகள் என்ன என்பதை ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனதில் வைத்து கொள்ளுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். இவைகளிலே விடுதலை பெற ஆசைப்படுங்க. விடுதலையாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு சந்தோஷமாய் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் மாமிச இச்சையில் நீங்கள் விழுந்து போகாமல் இருப்பீங்க. நீங்கள் மாமிசத்தில் பிடிபடாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விடுவித்ததை எண்ணி ஆண்டவர்களை இன்னும் களி கூறுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களின் இச்சைகளுக்கு நீங்கள் விலகி இருப்பீங்களான்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை விலைக்கு நடத்தியிருப்பாருன்னு சொன்னால் சந்தோஷமாய் கர்த்தரை உயர்த்துங்கள். இன்னும் உங்கள் பாட்டினாலே அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீவனத்தின் பெருமையில் நீங்கள் வாழாம மனத்தாழ்மையோடு கூட கர்த்தர் தந்திருக்கிற குடும்பம், கர்த்தர் தந்திருக்கிற வாழ்வு, கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லுவீர்களானால், அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் களி கூர்ந்து மகிழுங்கள். அல்லேலூயா. என் ஆத்துமா ஸ்தோத்திரம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. உங்க ஆத்துமா கம்பீரித்து மகிழட்டும். சந்தோஷப்படுங்க. ஆண்டவருடைய மகிழ்ச்சியாய் உங்களை மேன்மையாய் உங்களுடைய பாதையில் நடத்தியிருப்பார் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழுங்கள். இல்லை உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? என்னென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமானால் நாம் நிச்சயமாக என்ன செய்வோம்? கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிற ஒன்று நான் வாசித்தோம். கர்த்தரை ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சித்தமாக இருக்கிறது? நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம். நிச்சயமாய் அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகையை எதிர்பார்த்து நிற்கிறோம். நம்ம ஸ்தோத்திரம் ரொம்ப வாசலருகே நம்ம ஸ்தோத்திரம் காலம் கிட்ட வந்துட்டது. ஆகையினால நாம் ஆயத்தமாய் காணப்படுவோம் கர்த்தருடைய வருகையில் போகிறதுக்கு. ஹல்லேலூயா. தன்னுடைய ஸ்தோத்திரம் கண்களின் இச்சைப்படியும் மாமிசத்தின் இச்சையின்படியும் ஜீவனத்தின் பெருமைக்காக வாழுகிற வாழ்க்கை வாழுகிறவர்கள் நிச்சயமாய் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வருகையில் கைவிடப்படுவார்கள். அல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை. நான் நிறைய வயக்காடு வாங்கிட்டேன், நான் நிறைய கார் வாங்கிட்டேன், நான் நிறைய பெரிய வீடு கட்டிட்டேன். நீங்க எத்தனை ரூம்பு வச்சு வீடு கட்டினாலும் ஒத்த ரூம்புகளை தான் படுக்க முடியும்.
அல்லேலூயா. எத்தனை ரூம் வச்சு வீடு கட்டிருக்கேன்னு நீங்கள் பெருமை பாராட்டினாலும் நீங்கள் படுக்கிறது எத்தனை ரூமில் தான் படுக்க முடியும்? ஒத்த ரூமில் தான் படுத்திருக்க முடியும். அல்லேலூயா. ஆகையினால் நீங்கள் பெருமை பாராட்டுவதற்கு நீங்கள் வீடு கட்டாண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாழுவதற்கு வீடு கட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஜீவனத்தின் பெருமைகளுக்கு நீங்கள் விலகி வாழுவீன்னு சொன்னால் ஆண்டுடைய வருகையில் கர்த்தர் மேன்மையானவைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்கும்படி பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவர்கள் நித்தியமாய் வாழுவார்கள். ஆண்டவரை நம்புகிறவர்கள் நித்தியமாய் வாழுவார்கள். அல்லேலூயா. தெய்வத்தை நம்பி வாழுங்க, அது தேவ சித்தம். தெய்வத்தை நம்பி வாழுங்க, அது தேவ சித்தம். உங்க திறமைகளை நம்பி விடாம தேவனை நம்பி வாழுங்க, அது தேவ சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பாடுகள் வருதா, அந்த பாடுகளின் நடுவிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அது தேவ சித்தம். அல்லேலூயா. சில நேரங்கள் சில பாடுகள் வழியா கர்த்தர் நம்ம நடத்துகிறார். அந்த வழியிலையும் நீங்க கர்த்தரை துதித்து கொண்டு சந்தோஷமாய் நீங்கள் முன்னேறுவது தேவ சித்தம். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு தந்த வாழ்க்கையை நியாயமாய் வாழுங்க, அது தேவனுடைய நீதி. அல்லேலூயா. அதில் அவர் பிரியப்படுகிறார், அது அவர் சித்தம். தெய்வத்தை நல்ல பக்தியோடு துதியுங்கள். அல்லேலூயா. அவரை ஆவியோடு உண்மையோடு துதியுங்கள், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். இது தேவனுக்கு சித்தம், தேவனுடைய பிரியம். அல்லேலூயா. இப்படி செய்கிறவர்கள் நித்திய காலமாய் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஸ்தோத்திர ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நீங்கள் ஸ்தோத்திர நித்திய காலமாய் வாழுவதற்கு தெய்வம் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். நமக்காய் ஸ்தோத்திரம் தன் ஜீவனை கொடுத்து நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகையினாலே அதை சார்ந்து நீங்கள் தேவ சித்தத்தை செய்வீர்களானால் நித்திய நிச்சயமாய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி மாமிசத்தின் இச்சைகளிலும் கண்களின் இச்சைகளிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் ஓடி வாழுகிறவர்கள் தோத்திரம் ஒரு நாள் நித்தியத்தை இழந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளில் அன்பு கூறுகிறவன் பிதாவிடத்தில் அன்பு கூற முடியாது, அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்படி தேவ பிதாவின் அன்பு இல்லாதனால்தான் அவர் சொல்வார் கடைசி நாட்களில், ஆண்டவரே எங்க தெருவில் வந்து பிரசங்கம் பண்ணினீர், எங்க கூட நீர் போஜனமெல்லாம் பண்ணினீர் என்று சொன்ன போது அவர் சொல்லுவார், அக்கிரம செய்யக்காரரே உங்களை நான் ஒரு நாளும். அல்லேலூயா. மாமிசத்தின் இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்காக மட்டும் பிளான் போட்டு வாழுகிறவர்களை ஆமென் ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் இவர்கள் ஆராதிச்சாலும், எவ்வளவுதான் இவர்கள் கர்த்தரை உயர்த்துறேன்னு சொன்னாலும், எங்களுக்கு தெய்வத்தை தெரியும் அப்படின்னு சொன்னாலும், ஒரு நாள் கர்த்தர் சொல்வார், உங்களை நான் என்ன செய்யலை, அறியவில்லை. அல்லேலூயா. 10 பேர்ல 5 பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆயத்தமா இருந்தார்கள். 5 பேர் வந்து திரும்ப ஆயத்தமாகி வந்து நிற்கிறார்கள். அங்க உள்ளிருந்து சத்தம் வருது, நீங்கள் எவ்விடத்தாரோ, நான் உங்களை அறியேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை விட்டு நாம் ஸ்தோத்திரம் தேவ சித்தத்தை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நாம் காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சைகளும் தேவ சித்தத்தை தடுத்துருமே, தேவ சித்தத்தை தடுத்துருமே. ஜோமனுங்க, ஆண்டவரே எங்களை தப்புவீங்க, உங்களுடைய சாயலா மாத்திருங்கப்பா. மாம்சத்தின் இச்சை வேண்டாம், கண்களின் இச்சை வேண்டாம், ஜீவனத்தின் பெருமை வேண்டாம். நான் தேவ சித்தம் செய்யணும், ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவனே பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு வேதம் சொல்லுது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பூமியில் நான் தேவ சித்தம் செய்யணும்.
ஆண்டவரே, எதையோ ஆசை வச்சு வாழ்ந்துடக்கூடாது, எதையோ பார்த்து பார்த்து வாழ்ந்துடக்கூடாது, எதையாவது பேசி வாழ்ந்துடக்கூடாது. இந்த பூமியில் நான் தேவ சித்தம் செய்யணும்ப்பா, தேவ சித்தம் செய்யணும். என் சுயத்துக்காக நான் வாழக்கூடாது, என் கண்ணுக்காக நான் வாழக்கூடாது, என் இருதயத்தின் ஆசைக்காக வாழக்கூடாது, என் பெருமைக்காக நான் ஜீவிக்க கூடாது. தேவ சித்தம், தேவ சித்தம். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, தேவ சித்தம் என்னில் நடக்கட்டும்ப்பா, தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும்ப்பா. நான் பரிசுத்தமா இருப்பதே தேவ சித்தம், நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பதே தேவ சித்தம். ஊடாபாலா மாரியா தாரா ஊடாமானா ஹத்துடா ரிகாமானா மாதாரா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்மளை மாம்சத்தில் விழப்பண்ணுகிற சூழ்நிலைகள் மாறட்டும், கண்களின் இச்சையில விழப்பண்ற சூழ்நிலைகள் மாறட்டும், ஜீவனத்தின் பெருமையை பேச வைக்கிற வாய்கள் நம்மளை விட்டு மாறட்டும். ஒரு தாழ்மை, ஒரு மன தாழ்மை, ஒரு மன தாழ்மை. ரிகாமானா ஹதாரா. கேளுங்க, எனக்கு ஒரு மன தாழ்மை, என் குடும்பத்துக்கு ஒரு மன தாழ்மை. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் இச்சையில் விழுந்துடக்கூடாது, மாம்சத்தின் இச்சை, பாவத்தில், பாலியத்துக்குரிய இச்சையில் நான் விழுந்து தேவ சித்தத்தை இழந்துடக்கூடாது. இச்சைகள் தேவ சித்தத்தை இழக்க பண்ணிடும். ஆமாம், கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுமா, கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் தேவ சித்தத்தை இழந்துடக்கூடாது. அப்பா நம்ம மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறான், பெரிய சித்தம் வச்சிருக்கிறான், அதை இழந்துடவே கூடாது. எல்லா பெரியவங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம குடும்பத்தை குறித்து கர்த்தருக்கு சித்தம் உண்டு, நம்முடைய சபையை குறித்து கர்த்தருக்கு சித்தம் உண்டு. அதை இழந்துடக்கூடாது, இழந்துடக்கூடாது. என் இச்சையில இழந்துடக்கூடாது, என் பார்வையினால இழந்துடக்கூடாது. லோத்துடைய பார்வை அவனை இழக்க வச்சிருச்சு. சோதோம் குமாராவை தெரிந்தெடுத்தான், இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். வேண்டாம் வேண்டாம், என் கண்கள் ஒரு கலிக்கண் போடுங்கப்பா, என் கண்கள் ஒரு கலிக்கண் போடுங்க. ஊராமானா ஹதாரா. தேவனுடைய வழி நடப்பதற்கு கர்த்தர் என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க மாம்சத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஜெபமனுங்க பார்க்கலாம், ஜெபமனுங்க பார்க்கலாம். கர்த்தர் அந்த கிருபையை தருவீராக. எங்க குடும்பம் தேவ சித்தம் செய்யணும். என் பெருமைக்காக நான் வாழக்கூடாது, என் பெருமைக்காய் வாழக்கூடாது. உம்முடைய சித்தத்தையே நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ரெண்டு கரம் உயர்த்தி, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒரு வார்த்தை சொல்வீங்களா? இன்னும் தேவை கிருபை தாரும். எத்தனை காரணம் இல்லாத சண்டைகள் இல்லையா? குடும்பங்கள் எத்தனை குழப்பம் அந்த இச்சையினால. நம்முடைய வீடுகளில் சமாதானம் இல்லாமல் போனதே இந்த இச்சையினால தானே. நம்ம சுய விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம ஆசைப்பட்டதுனால தானே நம்ம குடும்பம் ரெண்டாய் கிடக்குது. ரெண்டு கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பம் சமாதானம் அடையட்டும்ப்பா. என் சுயத்துக்காக நான் போராடினது போதும் ஆண்டவரே, என் சுயத்துக்காக நான் நிலைநாட்டினது போதும். அந்த குழப்பம் மாறட்டும், என் வீட்டில் இருக்கிற பிரிவினைகள் மாறட்டும், என் வீட்டில் இருக்கிற சண்டைகள் மாறட்டும். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆசையை நிறைவேற்ற பிரயாசப்பட்டதுனால தான் சில நம்ம குடும்பங்களுக்குள்ள கஷ்டங்கள் நமக்கே தெரியும், நமக்கே தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசிட்டே தான் இருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் நடக்கிற அநேக சண்டைகளுக்கு காரணம் இந்த இச்சை தான். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. அந்த இச்சை வேண்டாம். நம்ம வீடே நமக்கு பிடிக்கலையே, நம்ம பிள்ளைகளே நமக்கு பிடிக்கலையே, நம்ம குடும்பத்தை நமக்கு பிடிக்கலையே, இருக்கிற வாழ்க்கை நமக்கு பிடிக்கலையே, எதையோ பார்த்து எதையோ இச்சித்து அது போல இல்லை இது போல இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறோமே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தந்த வாழ்க்கைக்காய் நன்றின்னு சொல்லுங்க, தந்த வீட்டுக்கா நன்றி, தந்த குடும்பத்துக்கா நன்றி, தந்த பிள்ளைகளுக்கா நன்றி, தந்த பெற்றோருக்கா நன்றி, நீ தந்த படிப்புக்கா நன்றி அப்பா, நீ கொடுத்த ஞானத்துக்கா நன்றி. மற்றவங்களை கம்பேர் பண்றது வாழ்க்கை கிடையாது, மற்றவங்களை கம்பேர் பண்றது இச்சை, மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்ம பேசுவது இச்சை. கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அந்த கம்பேரிசன் வேண்டாம், என் வீட்டுக்குள்ள கம்பேர் வேண்டாம். மற்றவங்களை கம்பேர் பண்ணி நான் பேசின வாழ்க்கை போதும் போதும். அது இச்சையினால் வந்தது, இச்சையினால் வந்தது. நீ மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத, மற்ற புருஷனோட கம்பேர் பண்ணாதீங்க, மற்ற பிள்ளைகளோட பிள்ளையை கம்பேர் பண்ணாதீங்க, மற்ற பெற்றோரோட பெற்றோரை கம்பேர் பண்ணாத. அது இச்சை, அது இச்சை. உனக்கு தந்த பெற்றோர், உனக்கு தந்த பிள்ளைகள், உங்களுக்கு தந்த குடும்பத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இது தெய்வத்தால் வந்தது, தெய்வத்தால் வந்தது. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மை கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லவர், நம்மை பலப்படுத்த கர்த்தர் வல்லவர், அவருடைய சித்தத்தை நம்மிலே நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர். இன்னும் தேவை கிருபை தாரும். ஒரு
கிருபையை கேளுங்க பார்க்கலாம். இன்னும் தேவை கிருபை தா. இச்சதான தேனிட்ட பணியாரத்தை அற்பமா என்ன வச்சது? இச்சதான குடும்பத்தை அற்பமா என்ன வைக்குது? இச்சதான நம்முடைய வேலைகள் அற்பமா என்ன வைக்குது? சொல்லுங்க. எனக்கு தந்த எல்லா மேன்மைக்காய் நன்றியப்பா, எனக்கு தந்த எல்லா உயர்வுக்காய் நன்றியப்பா, எனக்கு தந்த எல்லா நடுற லாபங்களுக்காய் நஷ்டங்களுக்காய் நன்றியப்பா, எனக்கு நீ தந்ததில் என்னை நடத்துகிறீர், அதற்காய் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஓட்டத்துக்காய் நன்றி ஆண்டவரே, நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காய் மெய்யாகவே நீர் எங்களோடு பேசுகிறீர். எங்கள் குடும்பங்களுக்குள் இருக்கும் அநேக குழப்பங்களுக்கு காரணமே எங்கள் இச்சைகள் என்பதை வசனத்தின் மூலமாகவும் நீர் எங்களுக்கு விளங்க பண்ணி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இச்சைகளை வெறுத்து தள்ளிவிட்டு தேவ சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தந்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ, கர்த்தர் தந்த வாழ்க்கையில் பரிசுத்தாவின் சமாதானத்தோடு வாழ, கர்த்தர் தந்த வாழ்க்கையில் தேவ நீதியை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சாயலாய் மாற்றுங்க. எல்லாரும் கரம் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்முடைய சாயலாய் என்னை மாற்றுங்க. உலகத்தின் சாயல் வேண்டாம்ப்பா, உம்முடைய சாயலாய் என்னை மாற்றுங்க. நான் உலகத்தில் அன்பு கூறாமல் கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்து ஓட உதவி செய்யும். எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. நேரங்களை ஒதுக்கி கர்த்தருடைய பாதத்தில் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். வார்த்தையை கொடுத்த உங்களுடைய தாசனுக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை இன்னும் மகிமையாய் நடத்துங்க. தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.